Hi guys, welcome to TT Max. 12th Business Max Chapter 1 Exercise 1.1 4th sum பார்க்கலாம். Show that the equation கொடுத்துருவாங்க are consistent and solve them by rank method. இந்த 3 ஈக்குவேஷனையும் ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் சம் மாதிரியே இதை பிரிச்சுக்கலாம். 5, 3, 7, 3, 26 to 7 to 10. X, Y, Z equal to 4, 9, 5. இப்போ வந்து இந்த ஏவையும் பி, இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏவையும் பியையும் நம்ம ஒன்றாக்கி அதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். இந்த ஏவையும் பியையும் ஒன்றாக்கி நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். A, B equal to 6 to 7 to 10 4 9 5. இப்போ வந்து இது ரோ 1 ரோ 2 ரோ 3 அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். இப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ரோ 1 டச்சே பண்ணக்கூடாது. ரோ 2 gives, இங்கே வந்து இப்போ முன்னாடி 1 இருந்ததுனால நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். இப்போ வந்து வேறு ஒரு நம்பர் இருக்கிறதுனால இதால் வந்து 3ஐயும் இதால் வந்து 5, இந்த நம்பரை வந்து 5யோட மல்டிப்ளை பண்ணியும் இந்த நம்பர் வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணியும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி எழுதுறான்னு நல்லா பார்த்துக்கோங்க. 5R2 minus 3R1. இப்போ அதேமாரி R3 gives 5R3 minus 7R1. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ வந்து ஆரோட நம்ம அப்படியே தான் எழுதணும். 5 3 7 4. இப்போ வந்து R2ல் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 5R2 இந்த R2 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இதை 3, இந்த R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்து 15. இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வந்து 15. இப்போ வந்து 15 மைனஸ் 15 0. இந்த வேல்யூ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 120. இப்போ இந்த வேல்யூ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 130. இந்த வேல்யூ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 9. 130 மைனஸ் 9 121. இப்போ இந்த வேல்யூ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 10. இந்த வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 21. ஸோ வந்து 10 மைனஸ் 21 ஈக்குவல் டு மைனஸ் 11. ஏன்னா வந்து பிக் நம்பரில் தான் மைனஸ் இருக்குது, அதனால் நம்ம ஆன்சர்லேயும் மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 45. இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 12. 45 மைனஸ் 12 ஆன்சர் வந்து 33. இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ரோ 3ஐ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோ 1 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த 7 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 35. இது வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 35. 35 மைனஸ் 35 ஆன்சர் 0. இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 14. இதை வந்து இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 10. இது வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21. 10 minus 21 minus 11. இந்த வேல்யூ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 50. இந்த வேல்யூ 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 49. 7 7s are 49. வந்து ஆன்சர் 1. இந்த வேல்யூ வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 25. இந்த வேல்யூ 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது
இந்த வேல்யூ 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 38. வந்து 25 minus 28 equal to -3. இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ 0 வேணும். அப்போ வந்து திரும்ப வந்து இதுமாரி நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ வந்து R3 gives 11 R3 minus plus R1. நல்லா வாட்ச் பண்ணுங்க. இதை வந்து இந்த வேல்யூ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 121 + 121 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து இது வந்து கேன்சல் ஆகி 0 ஆகும். இப்போ வந்து ரோ 1 ரோ 2 அப்படியே வந்துடும். ஜீரோ, இது 0. இந்த வேல்யூ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 11 minus 11 0. இந்த வேல்யூ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் -33 -33 + 33 0. இப்போ வந்து எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2. இது வந்து நான்-ஜீரோ ரோ கிடையாது. அப்போ வந்து therefore rank is equal to 2. நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து XYZ தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். infinite many solution consistency. ஏன்னா இங்கே வந்து 2 நான்-ஜீரோ ரோ தான் இருக்குது. ரோ ஃபுல்லாக 0 ஆகிட்டு அதனால தான் நம்ம எழுதுகிறோம். இப்போ வந்து XYZ கண்டுபிடிக்கிறதுனால இது வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கணும். தேர்ட் சம் மாதிரி நல்லா பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து 5 0 0 3 121 0 7 -11 0 multiplied by XYZ is equal to 433 0. இப்போ வந்து இந்த ரோ காலமையும் வந்து பழைய மாதிரி சப்ஸ்டிட் பண்ணும். 5x + 3y + 7z is equal to 4. இப்போ வந்து இதால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அதனால் நம்ம டேரெக்டாக 121y - 11z is equal to 33. இது டினாமினேட்டர் வேல்யூ கிடையாது, அதனால நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். இப்போ வந்து நம்ம இசட்டை வந்து கேன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு தேர்ட் வேல்யூ இல்லை, அதனால் வந்து இசட் வந்து கேன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து இசட் இருக்கிறதுனா கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் வேல்யூ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இசட் இருக்கிறதுல கே சப்ஸ்டிட் பண்ணும். 121y - 11k is equal to 33 தான் இருக்குது. இப்போ வந்து 121y - 11k is equal to 33 is equal to 121y equal to 33 plus 11k. இப்போ வந்து இது ரெண்டுமே 11 டேபிளில் வந்து கேன்சல் ஆகும். அப்போ வந்து நம்ம 11 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 121y equal to 11 3 plus k. இப்போ வந்து இந்த 121 வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கணும். y is equal to 11 into 3 plus k. இப்போ வந்து இந்த 121 இந்த 11ஐயும் கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து இங்கே டினாமினேட்டர் 11 வரும். therefore y is equal to 3 plus k divided by 11. இது வந்து y-ஓட வேல்யூ. இப்போ வந்து substitute y is equal to 3 plus k divided by 11 in 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5x plus 3y plus 7z is equal to 4. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. வந்து y இருக்க இடத்துல வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ z is equal to kங்கிறனால இந்த இடத்துல k போட்டுக்கிறோம்.
இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். 5x + 3 y இருக்க இடத்துல வந்து 3 + k / 11 + 7k = 4. இப்போ வந்து 5x + வந்து 3 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. இப்போ வந்து 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 3 are 9 + 3k / 11 + 7k = 4. இப்போ வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த 11 வந்து 7ல் மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் வந்து இந்த 11 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 55x + 9 + 3k + 77k / 11 = 4. இப்போ வந்து இந்த டினாமினேட்டர் இருக்க 11 வந்து அந்தாண்ட சைடு கொண்டு போய்க்கலாம். இப்போ வந்து 55x + 9 + 33k + 77k / = 44. 4 11s are 44. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5x + 9 + இது 3k + 77k = 80k / = 44. இப்போ வந்து இந்த 9 வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். 55x + 80k = 44 - 9. 44 - 9 வந்து 35. இப்போ வந்து இந்த 80kவையும் இந்தாண்ட சைட் கொண்டு போய்க்கலாம். 55x = 35 - 80k. இப்போ வந்து இந்த 55 இந்தாண்ட கொண்டு போய்க்கலாம். x = 35 - 80k / 55. இதில் வந்து 5 டேபிளில் வந்து காமனாக இருக்கிறதுனால வந்து 5 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். x = 5. 7 - 16k / 55. இது கேன்சல். டினாமினேட்டர் வந்து 11. Therefore x = 7 + 16k / 11. இது வந்து எப்படி எழுதணும்னா 1/11 × 7 + 16k. இதுதான் x. இப்போ வந்து சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.